கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது. நாங்கள் கோட்டையில் கை வைத்தால் யாரும் கோட்டையில கொடியேற்ற முடியுங்கிற நிலைமைக்கு இருக்கு. 21% வாக்கு நீங்க ஆட்சிக்கு வந்துடுறீங்க. உங்களுடைய முதல் கையெழுத்து டாஸ்மாக் மது ஒழிப்போம் அப்படின்றது இருக்கு. பக்தியிலே பகுத்தறிய ஊட்டினார் தந்தை பெரியார், அது பாட்டிலே பகுத்தறிய ஊட்டினார் செல்லப்பாண்டியன். மது குடிக்கிறதுக்குன்னே விழிப்புணர்வு சங்கம் வச்சுட்டு இருக்க உங்களை எந்த கட்சி உங்களை கூப்பிட நீங்க நம்புறீங்க? அப்படி யாரு குடிக்க சொல்றது? அப்படி யாரு விற்க சொல்றது? கவர்மெண்ட் மேல தப்பா, குடிக்கிறவங்கள மேல தப்பா? அடுப்புக்கு குடிச்சா இன்னைக்கு பொண்டாட்டியும் குடிக்கணும், குடும்பமே குடிச்சுட்டு தான் கிடக்கும். வித்தாலும் நீங்க ஏன் குடிக்கிறீங்க? நான் கேக்குறேன், வித்துட்டு போட்டோம், எப்படி போக முடியும்? ஏங்க அரசாங்கம், ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, எவனாவது வித்துட்டு போனா போலாம். அரசாங்கம் நீ தேர்தல் அறிக்கையில மட்டும் கடந்த காலத்துல 91 இருந்து 96 அடக்கி எல்லா வருஷமும் தேர்தல் அறிக்கையில மட்டும் மது வந்தா நாங்கள் முதல் கையெழுத்து மது தீமையானதுன்னு சொல்ல தெரியுது இல்ல? அப்ப ஆட்சிக்கு வந்தோடனே அதை ஏன் உங்களால அமல்படுத்த தெரியல? அப்ப பைத்தியக்காரன் ஏங்க பக்தியில இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல பக்தி இருக்கு, பகுத்தறிவு இருக்கு, வேற எந்த மாநிலத்தையும் கிடையாது. எதுக்கு பக்தியில போய் நீ பகுத்தறிவு விட்ட போற? ஏன் எதுக்கு பெரியாருடைய கொள்கையை நீ வந்து எடுக்கையே? அதே மாதிரி பக்தியிலே பகுத்தறிவு ஊட்டினார் தந்தை பெரியார், பாட்டிலே பகுத்தறிவு ஊட்டினார் செல்லப்பாண்டியன். ஓ, பாட்டில நீங்க பகுத்தறிவு? ஆமாங்க, அது என்ன கலந்துருக்கு? 45% அது பகுத்தறிவு. ஏங்க இந்த சரக்குல எதுல இருந்து தயார் பண்றாங்க? கரும்புல இருந்து தயார் பண்றாங்களா, இல்ல பழ ரசம் பல பழங்கள்ல இருந்து தயாராகுதா, அரிசி பருப்புல இருந்து தயாராகுதா, கோதுமையில இருந்து தயாராகுதா? ஏன்னா ரம்முன்னா கரும்பு, பிராந்தினா பழரசம். ஆனா ஒரு சிலர் அந்த ரம்மு பிராண்டியும் மெடிசனாவும் யூஸ் பண்றாங்கல்ல. ஏங்க அதாவது அன்னைக்கு வந்து மருத்துவ பயன்பாட்டுக்கு மட்டும் லைசன்ஸோடு விற்கப்பட்டது. மருத்துவ அவங்களால் அந்த நோயாளிக்கு வேற வழி இல்லை, அவன் கண்டெம்ட் கேஸ், அதாவது இதை குடிச்சாதான் அவனுடைய அந்த வலியை தாங்க முடியுங்கிற மாதிரி உள்ளவங்களுக்காக பரிந்துரைக்கப்பட்டது. அதனால அது மருத்துவ கூட எல்லாத்துலயுமே இருக்கு. நீங்க இருமல் மருந்துல இருந்து எல்லாத்திலுமே இல்லை, அது நீக்கமர எல்லாத்துலயும் ஆல்கஹால் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இதே அரசாங்கமே இதனுடைய வருமானத்தை நம்பித்தான் நாங்க இருக்கோம்னு ஒரு அவங்க சொல்லுகின்ற பொழுது நான் எல்லாம் எதிர்த்து போராடி பார்த்தாச்சு. அருமையான ஏங்க வைகோ ஐயா, வைகோவை விட மிகப்பெரிய போராளி யாரும் கிடையாது. அப்படி அப்பேற்பட்ட போராளி இன்னைக்கு போராடிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறார். என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம உட்காந்து 85 வயசுல திருச்சியில இருந்து நடையா மதுரை வரைக்கும் நடந்து போறாரு, ஆனா முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சரி, இப்போ ஒரு மது குடிப்போர் குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி எல்லாம் குடிக்கலாம்? அவங்க உடல்நிலைக்கு பாதிப்பு எப்படி குடிக்கலாம்? அதுக்காகத்தான் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு கர்நாடகால குடிச்சிட்டு தெருவுல கிடந்தான்னு வைங்க. இல்லையா, இப்போ ஒருத்தர் குடிக்கிறாரு அப்படின்னா அவரு எப்படி எந்த வகையில குடிக்கலாம், எப்படி எல்லாம் குடிக்கலாம், அவருக்கு பாதிப்பு வராம இருக்கு? அதாவது குடிக்கிறது வந்து குடிச்சுதான் ஆகணுங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இப்ப ஆண்கள் குடிக்கிறாங்க, இப்ப பெண்களுக்கு அலுப்பு வராதா? இது குடிச்சுதான் ஆகணுங்கலாம் நான் சொல்ல வரல. அரசாங்கம் விற்கிறது குடிக்கிறதுனாலும் லோ பிரஷர், ஹை பிரஷர் இதெல்லாம் இருக்கும். அதனால குடிக்கிறது எப்படி எல்லாம் குடிக்கலாம்னு கேட்கிறேன். குடிக்கலாங்கிறது குடிக்கலாங்கிறதுக்கு என்னத்துக்கு சொல்லணுங்க? நான் என்ன சொல்றேன்னா, குடிக்கலாம்னா அந்த என்ன கலந்துருக்குன்னு முத பாத்துக்கோ. அடுத்தது குடிக்க போற அப்படின்னா உனக்கு லோ பிரஷர் இருக்கலாம், ஹை பிரஷர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கும், சக்கரை நோய் இந்த மாதிரி இருக்கும். அப்ப இது குடிக்கலாம்னா டாக்டர்கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன், அவருடைய ஆலோசனைப்படி நீ குடிக்கலாம். டாக்டர் ஆலோசனைப்படி அவர் குடிக்க சொன்னா குடியே. நான் செத்து போனா இந்த குடிச்ச செத்து போனா குடிக்காது. பொண்டாட்டி, பிள்ளைங்க, உற்றார் உறவினர்கள் இவங்க எல்லாம் சொல்றதை விட டாக்டர் சொன்னாதான் இவங்க கேட்பாங்களோ? நிச்சயமாக. ஏங்க அவங்க இவரு ஒரு சில டாக்டர் சொல்லியும் குடிக்கிறாங்களே. குடிச்சா அதாவது குடிக்காங்கன்னா உங்களுக்கு அது அடிக்ட் ஆயிராங்க. சிறுமூளை வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா, அந்த போதைக்கு வந்து சிறுமூளை பாதிக்கப்பட்டதுதான் அது தானாவே இழுக்கும். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு கொய்யா சாப்பிட்டீங்கன்னாலும், கொய்யா இலைய கசாயம் வச்சு சாப்பிட்டா கூட அந்த போதையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு, கல்லீரலை வந்து சுத்தப்படுத்தும் போது உடல்நிலை வந்து ஆரோக்கியமாகும். என்ன குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னா அடுப்புக்கு குடிச்சா இன்னைக்கு பொண்டாட்டியும் குடிக்கணும், குடும்பமே குடிச்சுட்டு தான் கிடக்கணும். அதனால இது வந்து அரசியல் ரீதியா தான் பார்க்கணும். ஏன் இவ்வளவு பேசுறோம்? ஒண்ணும் வேண்டாங்க, தமிழ்நாட்டுல மதுவே ஒழிக்க முடியல, நீ ஒழிக்க வேண்டாயா. 5ஆம் தேதி இன்னைக்கு தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க, 2026 தேர்தல் அறிவிக்க போறாங்க. அத்தனை கட்சிகளுக்கு நான் சவால் விடுறேன். ஒண்ணும் இல்ல, அது தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும், அதிமுக, திமுக, எல்லா கட்சிகளையும் சேர்ந்து 5ஆம் தேதியில இருந்து 30 நாள் மட்டும் ஐயா, இந்த 30 நாளைக்கு தேர்தல் தேதி அறிவித்ததுல இருந்து தேர்தல்
முடிவு வரைக்கும் 30 நாளைக்கு எல்லா கட்சியும் போய் தலைமைச் செயலகத்தில் இருக்கிற தேர்தல் அதிகாரியை பார்த்து 30 நாளைக்கு டாஸ்மாக் கடையை திறக்க வேண்டாம் மட்டும் சொல்லுங்க. தமிழ்நாடு மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்க சங்கத்தை எடுத்து முடிவீங்களா? எது உங்க சங்கத்தை அவசியம் என்ன இருக்கு? ஏங்க தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடைகள் உள்ள வரை இந்த துண்டு இருக்குங்க. அதை எவனாலும் மாற்ற முடியாது. எங்களுடைய கிராஃப்ட் எடுத்து பாத்தீங்கன்னா 2003 ஜெயலலிதா துவங்கிய காலத்துல இருந்து இன்னைக்கு அபார வளர்ச்சியில் தான் போய்கிட்டு இருக்கு. சாதாரண 1% இருந்ததை இன்னைக்கு 61% பேர் இருக்கும். கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது. நாங்கள் கோட்டையில் கை வைத்தால் யாரும் கோட்டையில கொடியேற்ற முடியுங்கிற நிலைமைக்கு இருக்கு. அரசியல், ஆன்மீகம், ஐடி கம்பெனி நீக்கமர இருக்கும். அதனால எங்களை அரசியல்ல இருந்து கோட்ரு பிரியாணிக்காகத்தான் கோட்ரு பிரியாணியை வாங்கிட்டு கொடியை பிடிச்சோம், கோஷம் போட்டோம், குடும்பத்துல வந்து சண்டை போட்டோம். இப்ப அந்த கதையில ஆகாது. 2026 எங்களுக்கு உரிய அரசியல் அங்கீகாரத்தை நோக்கி, கோட்டையை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம். ஓகே, சரி ஐயா. இப்போ வந்து மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய ஒரு பிரதான கோரிக்கை ஒரு கவர்மெண்ட்டுக்கு நீங்க வைக்கணும்னா என்ன கோரிக்கை வைப்பீங்க? கோரிக்கை வந்து இப்ப 2027 முடிஞ்சு வச்சு, இந்த இன்னைக்கு பட்ஜெட் முடிஞ்சு வச்சு, இவங்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறது? இனிமேல் வந்து 61% பேருக்கு ஏங்க இன்னைக்கு திமுக நான் 1 கோடி பேர் 2 கோடி பேர் இருக்கான்னு சொல்லு, அதிமுக 2 கோடி பேர் இருக்காங்க, தாவாக்கா 3 கோடி பேர் இருக்காங்க, எல்லாம் சொல்லு. இந்த 61% பேரு உங்களுக்கு ஓட்டு போட்டா நீங்களே ஆட்சியை நிச்சயமாக 2026 போடுவாங்களா? உங்களுக்கு நிச்சயமாக போடுவாங்க. ஏங்க இப்பதாங்க செருப்பு ஒருதிக்கம் கிடந்தது, கைலி ஒருதிக்கம் கிடந்தது, அப்படியே எல்லாம் போட்டுட்டு கோட்டர் பிரியாணி இருந்தா யாரும் ஆட்சி செய்யறாங்கன்னு இருந்தாங்க. இப்பதானங்க அரசியல் விழிப்புணர்வு வந்திருக்கிறோம். இப்ப எல்லாமே செருப்பு எல்லாம் போட்டு கைலி எல்லாம் எடுத்து கட்டியாச்சு. இப்ப அரசியல் பயணமாக கிளம்பிட்டோம். சரக்கு போட்டாலும் அரசியல் ஏங்க எங்களுக்கு டாஸ்மாக் கடைகளே கிளைகள்ங்க. உங்களுக்கு கட்சிகளுக்கு வந்து அவங்க போய் கிளைய திறக்கணும், கிளைய அமைக்கணும். நீங்க எவ்வளவு போட்டு வந்தீங்க? யாரு? நான் வந்து இன்னைக்கு 61% பேர் டாஸ்மாக் மதுப்பிரிகளை வழி நடத்தக்கூடிய தலைவனை ஸ்டெடியா இருக்கணும்ல. நான் போட்டு மட்டையிட்டேன்னா எங்க எப்படி வர முடியும்? சரியா? சரி சரி சரி. அதனால ஸ்டெடியா, நான் எப்பயுமே ஸ்டெடியா இருப்பேன். நீங்க நைட்டு 3 மணிக்கு நான் போன் பண்ணா கூட ஸ்டெடியா தான் பேசுவேன். சரி. ஏன்னா மற்ற கட்சிகளை தாண்டி என்கிட்ட வந்து இன்னைக்கு பல கோடி பேர், 4 கோடி பேர் இருக்கான். நான் இப்ப 61% பேர் போட்டுக்கன்னா 8 கோடி ஜனத்தொகையில 6-48 ஒரு 80,000 தெளிவுபடுத்தணுன்றதுக்காக தான். நிச்சயமாக அரசியல் தெளிவு. ஓகே. அதனால நீங்க இனிமேல் வந்து நாங்க விஜய் வந்து விசில வச்சிருக்கலாம். விசில் ஐயா விஜய் அடுத்து வரேன். இப்போ அடுத்தது என்னன்னா, இப்போ ஒரு டாஸ்மாக் குடிக்க போறாங்கன்னு வச்சுங்களேன் பெருமக்கள். அங்க போகும்போது குடிச்சிட்டு ரொம்ப போதையாகி அங்கேயே படுத்துடுறாங்க, ஒரு ரோட்லயே படுத்துடுறாங்க, அடிப்படுது. இந்த மாதிரி செயல்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த செய்யணும், திட்டத்தை செய்யணும்னா என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அதாவது அதாங்க நான் சொல்ல வந்தேன். கர்நாடகாவில் என்ன பண்ணா, குடிச்சிட்டு தெருவோரம் படுத்து கிடந்தாங்கன்னா அவங்களுக்கு அங்கங்க இப்போ வந்து தங்குறது மாதிரி ஒரு 10க்கு 10 ஏசி வசதியோட ரூம் வசதி பண்ணியிருக்காங்க. அப்படி அவர் படுத்து கிடக்காருன்னா அவர் அப்படியே அங்கே போய் ஓய்வு எடுத்துட்டு, அப்படியே அது இல்லைன்னா போலீஸ் காவல்துறையே வருது. காவல்துறையே கண்ணியமான காவல்துறை, கர்நாடகா காவல்துறை அவரை கப்புனு தூக்கி கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுருது. நான் ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்லிட்டு வரேன். டாஸ்மாக் மதுப்பிரியர்களுக்கு ஒரு பாரடைஸ் சிட்டி, உல்லாச நகரம். அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமா, இப்ப சென்னை இருக்குன்னா அங்கிட்ட ஈசிஆர் ரோட்ல ஒரு ஒதுக்குப்புறமா பீச் ஓரமா இப்ப இன்னைக்கு கோவால வந்து கேசினோ கப்பல் உள்ள நிப்பாட்டி இருக்கிறாங்க. அது மாதிரி எங்களுக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு உல்லாச நகரம், டாக்டர்கள் வசதி, அங்க போன எல்லா வசதிகளும் இருக்கணும். டாக்டர் செக் பண்ணுவாரு, எவ்வளவு பையில இருக்கோ அதை வச்சு உள்ள வச்சு காலி ஆச்சுன்னா வெளியில வந்தா பஸ் ஏறிக்கு வந்தாச்சு, முடிஞ்சு வச்சு. அப்போ பொதுமக்களுக்கு பாதிப்பு கிடையாது. இதெல்லாம் சாத்தியமாகுமா? என்ன சாத்தியமா? ஏங்க இத கோவால நடந்துட்டு தானங்க இருக்கு. இப்ப கர்நாடகால காவல்துறை வந்து கொண்டு போய் விட்டுட்டு தானே வராங்க. இல்ல அவங்க காசு கொடுத்து மது குடிச்சு போதையாகி விழுறவங்களுக்கு அரசாங்கம் ஒரு தனியா ஒரு அறைய 10க்கு 10 ரெடி பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு தானங்க இருக்காங்க. இப்ப கர்நாடகால இப்ப நடைமுறைக்குள்ள இருக்கு. நம்ம ஒண்ணு சொல்லல, இந்த பேட்டி முடிஞ்ச உடனே நீங்க கர்நாடகால தொடர்பு விட்டு கேட்டு பாருங்க. அப்போ நாங்க குடிச்சா கால்வாக்குள்ள கிடக்கணும், நாயை கட்டி பிடிச்சி படுத்து கிடக்கணும், டவுசர் இல்லாம. அப்படி யாரு குடிக்க சொல்றது? அப்படி யாரு விற்க சொல்றது? அரசாங்கத்தை அண்ணா உருவாக்கிய கட்சியில இருந்து வந்த தம்பிமார்களை யாரு விற்க சொன்னது? நீங்க விற்க சொல்றது மட்டும் தான் பேசிட்டு நீங்க ஏன் குடிக்கிறீங்க? அரசியல் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு எங்களால அது இல்லாம ஆட்சி செய்ய முடியாதுன்னு சொல்லும் போது, ஏங்க நீங்க நான் என்ன சொல்றேன்னா, பள்ளிக்கூடத்து பக்கத்துல கடையை திறந்து வைப்பீங்க, கோயில் பக்கத்துல முடியாச்சு. யாரு பள்ளிக்கூடம், காலேஜ், கோயில் எங்கேயுமே கிடையாதா? இல்ல இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்லன்ற. அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, இல்ல அவங்க டேட்டாவே கொடுத்துட்டாங்க. அவங்க டேட்டா கொடுப்பாங்க, எங்க டேட்டாவை நீங்க பாக்குற, அதான் சொல்றேன்ல. சரி, இப்போ நீங்க ஆட்சி வந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த 61% வாக்கு நீங்க ஆட்சிக்கு வந்துடுறீங்க, உங்களுடைய முதல் கையெழுத்து டாஸ்மாக் மது ஒழிப்போம் அப்படின்றது இருக்கு. ஏங்க 50 ஆண்டு காலம் நீங்க குடிச்சு அவங்க போதையில மிதக்க வச்சிருப்பீங்க, நாங்க உடனே கைது யாரும் அவங்களால முடியுத நீங்க பண்ணுங்களேன். ஏங்க நாங்க பண்ணுவோம். குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் எங்கள் அதாவது அததாங்க இங்க இருக்கிற கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கு. படிப்படியா தான் நாங்க 5 வருஷத்துல ஏங்க மொத்த தமிழ்நாட்டுல 5 வருஷத்துல நிறைய கடை கம்மி பண்ணிட்டாங்க. எங்க கம்மி பண்ணிருக்காங்க? அப்ப விற்பனை குறைஞ்சிருக்கணும்ல. அது குடிக்கிறவங்களுடைய அவங்களுடைய விருப்பம். அவங்க போயிட்டு கடையை மூடினாலும் இங்க இருந்து பல தூரம் போயிட்டு என்ன பண்றாங்க, குடிச்சிட்டு வராங்க. அது 12 மணிக்கு நேரத்தையே கம்மி பண்ணியாச்சு கவர்மெண்ட். இருந்தாலும் நாங்க குடிச்சே ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த கடையை திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி குடிக்கிறாங்க. இதுல கவர்மெண்ட் மேல தப்பா, குடிக்கிறவங்கள மேல தப்பா? குடிக்கிற கவர்மெண்ட் திறந்து வச்சதுனால அதுக்கு அடிக்ட் ஆயிருக்கிறாங்க. நீங்க திருப்பி அதுதான் வரீங்க. நான் தெளிவா இருக்கேன். ஏங்க நீங்க கும்மிடி புண்டி தெளிவா இருக்க, சரியா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா உங்களுடைய பேச்சுல நிறைய விஷயங்கள். நீ எது அதாவது தலைவன், தமிழ்நாட்டை வழி நடத்தக்கூடிய தலைவன் அது பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, பக்தவத்சல, ஓமுந்தரா ரெட்டியார், அந்த மாதிரி உண்டான தலைவர்கள் இருந்தா. நான் தான் சொல்றேன்ல, ரெண்டா பிரிச்சு சொல்றேன்ல. மதுவில்லாம ஆட்சி செய்த தலைவன் பேரறிஞர் அண்ணா. மதுவே இல்லாமல் ஆட்சி செய்ய முடியாதுன்னு இருக்கும் போது இவங்கிட்ட போய் நான் என்ன பேசுறது? அப்ப இதை உருவாக்குனது யாரு? 1% இருந்ததை பேரறிஞர் அண்ணா. நீங்க ஆட்சிக்கு வந்தாலும் நான் மது விற்பேன்னு 3 ஆண்டு காலம் எடுத்து அதுக்குள்ள கட்டுப்படுத்த. நான் வந்து படிப்படியால இல்ல, 5 ஆண்டுகள் ஆட்சியில 3 ஆண்டுக்குள்ள முடிச்சிட்டு எங்களோட குடி. அப்ப இந்த ஓட்டு போட்டவங்க உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. யாரு? எங்க இப்ப நான் எனக்கு 58 வயசு. நீங்க வருவீங்க, இதை டெவலப் பண்ணுவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நீங்க வந்து 3 வருஷத்துல கம்மி பண்ணிருங்க, நான் ஓட்டு போட்டவங்க உங்களுக்கு கேள்வி கேட்பால. அதுதான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, அதாவது குடிக்கிறவங்களை வந்து 3 ஆண்டு காலத்துக்குள் வந்து எங்களோட குடி முடியட்டும், எங்கள் குழந்தைகள் குடி இல்லாமல் வாழட்டும். அந்த கோரிக்கையில தான் நாங்க கிளம்புவோம். நான் குடிக்கணும், என் பிள்ளை குடிக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன். எந்த அப்பனும் தமிழ்நாட்டை பிறந்த ஒரு குடிமகன் யாரும் ஆசைப்பட மாட்டான். நான் குடிச்சாலும் பரவாயில்ல, என் பிள்ளை குடிக்க கூடாதுன்னு தான் நினைப்பான். அப்படிங்கும்போது எங்களுக்கு அந்த போதைக்கு ஒரு சில இடத்துல எல்லாம் அப்பாவும் பையனும் சேர்ந்து குடிக்கிறாங்க. வேற வழி இல்ல. நாங்கள் ஆட்சிக்கு வந்து அந்த கட்டுப்பாடை கொண்டு வந்துருவோம். அது இப்பத்துல இருந்தே கொடுக்கலாம்ல உங்க சங்கத்து மூலம். யாரு இந்த வேலையை அவங்க செய்யணுங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க செய்யணுங்க. ஆட்சிக்கு வந்தாதான் செய்வேன்ல ஐயா. நீங்க ஒரு சங்கம் நடத்துறீங்க, உங்க சங்கத்து மூலமா நீங்க இது மாதிரி விழிப்புணர்வுகளை கொடுக்கலாம். அதைத்தான் எங்க அது இன்னைக்கு உள்ள குடிமகன்களுக்கு வந்து அவங்களுக்கு பகுத்து அதை விழிப்புணர்வை ஏற்படுத்தி வர இந்த அரசியல், இந்த 2026 தேர்தலில் தான் ஓட்டு போட வைப்ப பாட்டிலும் பணமும் அவர்கள் கையில், பக்கா ஓட்டு எங்க கையில். இன்னைக்கு நாங்க அதான் சொல்றோம்ல, அரசியல் ரீதியான விழிப்புணர்வு 2026 துவங்குகிறது. நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விழிப்புணர்வும் ஆட்டோமேட்டிக்கா நாங்க 2026 மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியா இல்ல எந்த கட்சியோட கூட்டணியா? நாங்க எல்லா கட்சியிலும் நீக்கமர இருக்கிறதுனால அது எல்லா கட்சியிலையும் திராவிட கட்சிகள்ல இருந்து இன்னைக்கு விஜய் எல்லா கட்சியிலையுமே நீக்கமர இருக்காங்க. நான் திடீர்னு போய் தனியா நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கு. இந்த கட்சிகள் இந்த ஜனவரி எந்த கட்சி உங்களை கூப்பிடாது, எங்களை கூப்பிடலன்னா நாங்க எங்களை எந்த கட்சிகளும் அழைக்கவில்லை என்று சொன்னா அழைக்க மாட்டாங்கன்ற நீங்க சொல்லாதங்க. இல்ல நான் சொல்லல, மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம், மது குடிக்கிறதுக்குன்னே விழிப்புணர்வு சங்கம் வச்சுட்டு இருக்க உங்களை எந்த கட்சி உங்களை கூப்பிட நீங்க நம்புறீங்க? ஏன்னா எல்லா கட்சியும் மது ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையில இருக்காங்க. கொள்கையில ஏங்க கொள்கை அவங்க கொள்கையில இருக்காங்க. ஏங்க பேப்பர்ல தேனுன்னு இருந்தா என்ன பண்றது? பேப்பர்ல தேன் அப்படின்னு எழுதி வச்சா என்ன பண்றது? இந்த வேலையைத்தான் நாங்கள் மதுவிலக்குன்னு எழுதி வச்சிருக்காங்க. பயந்து போய் கிடக்காங்க. தமிழக வெற்றி கழக விஜய் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்தா ஆட்சிக்கு வந்தான்னு இன்னும் தேர்தல் அறிக்கை வெளியிடல. திமுக வந்து நாங்கள் மதுக்கடைகளை மூடுவோம் இல்ல மதுவிலக்கை பத்தி பேசவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில அதை கொண்டு வந்தா காரி துப்பிடுவாங்க. தமிழ்நாட்டுல யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னும் இருக்கிறது அதிமுகவும் பிஜேபியும். ஆனா பாஜக ஆளுகின்ற மாநில கர்நாடகா இங்கிட்ட எந்த மாநிலத்திலயும் அவங்க மதுவிலக்கை அமல்படுத்தல. அப்ப இவங்க வந்து எதுவுமே சரி. உங்களை வந்து எந்த கட்சி கூப்பிட நீங்க நினைக்கிறீங்க? எந்த கட்சினாலும் ஜனவரி இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள கூப்பிடுறதுக்கு தைரியம் உள்ளவர். சவால் இல்ல, நீங்களே போய் ஆதரவு கொடுப்பீங்களா? ஏற்கனவே இப்ப 30ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் பனையூர்ல போய் பக்காவா லெட்டர் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு தேதி 19, பதில் வரல. அதே மாதிரி நம்ம சின்னம்மாட்ட போய் கொடுத்தா அவங்க சங்கம் எங்களுக்கு ஆதரவே வேண்டான்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரியா? இன்னும் இருக்கிறது திமுகவும் அதிமுக கூட்டணி தான் இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை இனிமேல் தேர்தல் அறிக்கையில வந்து எப்படி வராங்கன்னு தெரியாது.
அதனால இந்த பிப்ரவரி மாசம் வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி. இல்லை என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் 234 ஏங்க அதான் சொல்ற, கட்சி குடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது அப்படிங்கிற சொல்றல. அதனால நீக்கமர நாங்க இருக்கோம், எல்லா கட்சியிலையும் ஸ்லீப்பர் செல்லாகவும் உள்ள இருக்கிறோம். அதனால ஏன்னா இது எங்களுடைய டாஸ்மார்க் மதுப்பிரியர் தெரியும்ல தலைவா, நீ திமுகவுக்கு ஏன் ஆதரவு தரல, ஏன் அதிமுகவுக்கு ஏன் தரல, ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு தரலன்னு சொல்லக்கூடாதுல்ல. நான் எல்லாத்திலையும் போய் கேட்டேன்னா யாரும் நம்மளை மதிக்கல. அதனால நம்ம தடிச்சு நிக்கிறேன். நான் சொல்றதுக்காக எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். அந்த வாய்ப்பை பிப்ரவரி மாசம் வரைக்கும் யார் எங்களை மதித்து எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோடு கூட்டணி வைப்போம். அவர்கள் எங்களை தவிர்த்தால் நாங்கள் அவர்களை தவிர்த்து விட்டு தனியாகவே பார்க்கலாம். ஐயா, மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் 2026 தனித்து போட்டிடுதா இல்ல கூட்டணியில அவங்க இடம் பெறாங்களா அப்படின்றத இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்க, தாவேகா அலுவலகத்துல போயிட்டு நான் என்ன பண்ணேன், கூட்டணியில இணைச்சுக்கிறதுக்கு நான் லெட்டர்லாம் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா இன்னமும் அங்கிருந்து உங்களுக்கு பதில் வரலையே. அப்போ ஒருவேளை உங்களை மதிக்கலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா? பயப்படுறாங்க. அதாவது இப்ப பயப்படுறாங்களா? தாவேகா மட்டும் இல்ல, ஏன் சின்னமாவே பயப்படுறாங்களேங்க அவங்க. ஏங்க அவங்களே மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம்னாவே அவங்க ஆதரவு வேண்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். ஒரு 30 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய அரசியலை ரொம்ப தீவிரமாக கண்காணித்தவர், அரசியல்ல புகுந்து விளையாண்டார். அவர்களே யோசிக்கின்ற பொழுது நேற்று தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர் கூட இருக்கின்றவர்கள் என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்களோ இது எல்லாமே அவருக்கு தேர்தல் அறிக்கையில தான் தெரிய வரும். சரி, நீங்க வாட்ஸ்அப்ல சரி சமூக வலைதளம் சரி அடிக்கடிக்கு விஜய் மட்டும் விமர்சிச்சுட்டு போடுறீங்களே, ஏங்க விஜய் கூட கூட்டணிக்குள்ள போய் சேர போறேன்னு சொல்றீங்க, அப்ப அவருக்கு ஆதரவா தானே பேசணும், ஏன் ஒரு எதிர்ப்பு? ஏங்க நாங்க ஆதரவா பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய கோரிக்கைகளையும் எங்களுடைய கொள்கையும் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம். நீ இதை புரிஞ்சுக்க. நான் ஆதாயம் தேடி அலைகின்ற ஆளு கிடையாது. நாங்க ஏற்கனவே உங்களுக்கு குடும்பத்தையும் பார்த்து நாங்க கோட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க. அரசியல்ல நான் எங்களுடைய வருமானத்தை குடும்பத்துக்கும் பார்த்து கோட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க. அதனால இவங்கிட்ட போய் நம்ம கெஞ்சி மித்தவங்களை மாதிரி நாங்க இப்ப ஒரு சாதி சங்கம்னா இங்க ஐயா நாங்க இந்த சாதியில இருந்து வந்திருக்கோம்னு போய் துண்ட போடுவாங்க. மதம் நான் கிறிஸ்டின், நான் முஸ்லீம், நான் இந்துன்னா போய் போடுவாங்க. எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்க நீக்க வர எல்லாமே இருக்க ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு சமரசம் உலாவும் இடத்துல இருந்து இருக்கிறோம். நீ வேணும்னா நான் சொல்லிருக்கேன், அதாவது ஒரு முறைப்படி லெட்டர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மரியாதை கொடுத்தா கொடு. இல்லைன்னா நாங்க 61% பேர் இருக்காங்களேங்க, விசில நீ வச்சிருக்கலாம், ஊதுறதுக்கு நாங்க வேணும்ல. விஜய் ஊதுனா ஊதாதோ? ஏங்க மொத்தமா ஊதணும்ல, 61% பேர் நாங்க ஊதுனாதான் மொத்தமா ஊதணும்ல. கொடி பிடிக்கணும், கொடி பிடிக்கணும், கோஷம் போடணும்னா இருக்கிற கட்சிகளுக்கு அவங்களே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க விசில வாங்கி வச்சுட்டீங்கன்னா 61% பேர் அங்க வந்தா தான் ஊத முடியும். ஒருவேளை இப்படியா இருக்குமோ, புஷி ஆனந்த் அவர்கள் பாண்டிச்சேரியில ஒயின் ஷாப் எல்லாம் வச்சு பார்ல நடத்திட்டு இருக்கிறாரு. ஒருவேளை நீங்க போனீங்கன்னா அவருக்கு அடி வாங்கிட்டு நினைச்சு புஷி ஆனந்த் தடுக்கிறாரோ? நாங்க இன்னும் பாண்டிச்சேரி அரசியலுக்குள்ள நுழையல. எங்களுடைய இந்த 2026 இலக்கு தமிழ்நாடு தான். ஏன்னா பகுத்தறிவு பூமியில தான் முதல்ல பக்தியா பாட்டிலாங்கிற வியூல நாங்க போய்கிட்டு இருக்கிறோம். ஓ, பக்தியா பாட்டிலா? ஆமாங்க. தந்தை பெரியார் 1963 ஜனவரி 21 குடிகாரர் மாநாடு கண்டவர் தந்தை பெரியார். எங்க தந்தை பெரியார் எல்லா துறையிலயும் நுழைஞ்சவர். உங்க கொள்கை தலைவர் பெரியார் தானா? நிச்சயமாக. ஏங்க அவரு எல்லா துறையும், அவரு நுழையாத துறையே கிடையாதுங்க. அப்படி தந்தை பெரியார் அவர்கள் கும்பகோணத்துல குடிகாரர் மாநாடு நடத்திய கல்லு குடிக்கிற மாநாடு 1963 ஜனவரி 21 நடத்தியவர். அவர் வழியில வந்த செல்லப்பாண்டியன் இன்னைக்கு பாட்டில் பிரியர்களை அவர்களை தயார்படுத்தி அங்கே கோட்டையை நோக்கி தயார்படுத்துவதுதான் எங்களுடைய வேலை. அதனால அப்ப புஷி ஆனதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. தமிழ்நாட்டுல இந்த 2026 தேர்தலில் சரி பண்ணிட்டோம்னா பாண்டிச்சேரி எல்லாம் பக்காவா அடிப்போம். ஏன்னா இதை விட அங்க எங்க மதுப்பிரியர் ரெடியா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நிச்சயமாக. சரி, நீங்க தமிழ்நாட்டு அரசியல் விட்டு பாண்டிச்சேரி போக கூடாது, உங்களுக்கு தான் அங்க நிறைய பேர் அங்க. ஏங்க நான் இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, எனக்கு இங்கதானே ஓட்டு இருக்கு. உங்க ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னா இருப்பாங்க எங்க உங்களுடைய கட்சியோட? ஏங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு ரெப்ரசன்டேட்டிவ்ங்க ஏங்க மொத்தம் பாண்டிச்சேரியில 80%, இங்க 61%, அங்க 80% இருக்கும், இல்லைன்னு சொல்லல. அது இங்க மட்டும் இல்ல, கோவால இருக்கும். நீங்க ஆந்திரா, ஏங்க டாஸ்மாக் தமிழ்நாட்டுல இப்ப பாத்தீங்கன்னா பாஜக அங்க ஒரு பிரான்ச் வச்சிருக்கு, அதிமுக, திமுக, தாவேக எல்லாரும் பிரான்ச் வச்சிருக்காங்க. ஏன் நீங்க அங்க ஒரு பிரான்ச் வச்சிட கூடாதுன்ற? நிச்சயமாக
தந்தை பெரியார் தமிழ்நாட்டுல வந்து பகுத்தறிவை ஊட்டினதான் இன்னைக்கு பக்காவா பாரத தேசம் முழுவதும் இன்னைக்கு எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. அது மாதிரி தமிழ்நாடு 2026 தீர்மானிப்போம். அது யூனியன் பிரதேசம் தானே, அதனால அதை அப்ப பாத்துக்கணும். சரி, அடுத்த தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போற இடத்துல எல்லாம் ஏதாவது ஒரு உயிரிழப்பு சம்பவம் நடக்குது. இது என்ன விஷயமா இருக்கும்? இது யார் மேல குற்றம் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இவங்க வந்து பாதுகாப்புல வந்து அலட்சி 12 ஏங்க எந்த கூட்டம் நடந்தாலும் 12 மணி உச்சி வெயில போய் இருந்தால் அது யாரோட தப்பு? அது இவங்களுடைய நிர்வாக கோளாறு தான். இந்த மாவட்ட செயலாளர்களோ அந்த மாநில நிர்வாகிகள்லாம் வந்து தாவேகா கட்சி நிச்சயமாக அவங்க வந்து என்ன செஞ்சிருக்கணும், பந்தல் போட்டிருக்கணும். பந்தல் போட்டு ஏங்க ஏற்கனவே ஒவ்வொரு நிகழ்வும் சம்பவம் நடக்கு அப்படின்னா, கரூர்ல சம்பவம் நடக்கு, திருச்சியில அவர் ஆரம்பிச்சு வரும்போதே நீங்க அப்பவே நான் எதிர்த்து குரல் கொடுத்தேன். திருச்சியில வரும்போதே இவர் காருக்குள்ள இருந்து கையாச்சு ஆட்டிட்டு வராரு. உச்சி வெயில்ல 1 மணிக்கு திருச்சியில மிக கொடுமையா இருந்தது. நாகப்பட்டினத்துல அந்த மாதிரிதான் இருந்தது, திருவாரூர்ல இருந்தது. ஆனால் அதுல எல்லாம் என்ன நடந்தது இன்னும் வெளியில தெரியல. ஆனா வெளிப்படையா தெரிஞ்சது கரூர், அதுக்கப்புறம் தெரிஞ்சது சேலம், இன்னும் அடுத்து வேலூர்ல நடக்க போகுது. வேலூர் இருக்கிற வெயிலே மோசமான வெயில், அதாவது சேலத்து வெயிலை விட மோசமான வெயில் வேலூர். இதுலயாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் உஷாராக அவர்களுக்கு பந்தல் அமைத்து, அதுவும் அக்கடி வெயில ஆரம்பிக்குது. என்ன சூரியனுடைய தாக்கம் சுட்டரிக்கக்கூடிய அளவுல இப்ப கிளம்பிருச்சு திமுக. அதை நான் சொல்ல மாட்டேன். இல்ல, சூரியனுடைய தாக்கம் திமுக தான் நிச்சயமாக. அது ஏங்க 50 ஆண்டுகள் அண்ணா உருவாக்கிய சூரியனுடைய தாக்கம் அதிகமாயிருச்சு. அது மார்ச்ல மல்லுக்கட்டு உக்கரத்துல இருக்கும். அந்த அக்கடி பிளம்புல வந்து எல்லாம் அது விசிலு பிளாஸ்டிக் இருந்தா புசுன்னு போயிரும். அது அலுமினியமா இருந்தா அப்படியே தீஞ்சு போகும். இந்த நிலைமையில தீஞ்சு போயிரும். என்ன போனாலும் பாட்டில் ஸ்டெடியா இருக்கும். ஹீட்டாய் வெடிச்சிடாது. எதுக்கு வெடிக்குது? சூரியனுடைய தாக்கத்தை. அது என்ன இருந்தாலும் தாங்கும். எங்க சுத்தினாலும் நான் ஸ்டெடியா இருப்போம். ஏன்னா எங்க சுத்தினாலும் நாங்க ஸ்டெடியா இருப்போம். ஏன்னா எங்களுக்கு அந்த வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அதுக்கு பீர் அடிச்சுட்டு போய் நிக்கலாமா, இல்ல பிராந்தி அடிச்சுட்டு போய் நிக்கலாமா, இல்ல எதை அடிச்சுட்டு போனா அங்குள்ள வெள்ளரிக்காய் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாமா, கொய்யாக்காய் வச்சுட்டு இருக்கலாமா? சூரியனுக்கே டப் கொடுப்பீங்க. அப்ப ஆமாங்க, டப்பு கொடுத்ததுனாலதானங்க இன்னைக்கு நாங்க சூரியன் உஷ்ணத்துக்கே டப் கொடுக்குறீங்க. ஏங்க நாங்க பல வருஷமா பார்த்தாலும் இல்லையா, நாங்க நீக்க வர 2 பேரும் கலந்தவங்க. உச்சி வெயில படுத்து நீங்க சொல்லுவீங்கல்ல தெருவை படுத்து கிடக்கான்னு, அதெல்லாம் என்ன நினைச்சீங்க? அதெல்லாம் பயிற்சி தானே. பயிற்சியா? அதெல்லாம் தெருவில் கிடக்கிறதெல்லாம் என்ன, நாத்தத்துல படுத்து வெயில்ல படுத்து உருண்டு விரண்டு எல்லாத்தையும் பார்த்து உடம்புல எதிர்ப்பு சக்தியை ஏத்தி நிக்கக்கூடிய ஒவ்வொரு டாஸ்மார்க் மதுப்பிரியரும் சூரியன் அக்கடி பிளம்பாக வந்தாலும் எந்த இருந்தாலும். சரி ஐயா, இப்போ விஜய் அவர்கள் வெளியே வந்து அரசியலே செய்ய மாட்டேங்கிறாரு, மீட்டிங் நடத்துறதுக்கு மட்டும்தான் வராரு. மக்களுக்கு எதுனா ஒரு பிரச்சனைனா வெளியே வந்து குரல் கொடுக்கறதே கிடையாது. இது எது மாதிரியான அரசியல் நீங்க எது? ஆனா இவர் தான் நான் அரசியல்ல மாற்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு, ஆட்சியை பிடிக்க போறேன் அப்படின்றாரு. இந்த அரசியல் எப்படி? ஏன்னா நீங்க நிறைய அரசியல்வாதிகளை பார்த்திருப்பீங்க உங்க ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. விஜய் கொடுக்குற அரசியல் எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்? அவர் ஒரு உலகத்துல இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை என்னமோ இவங்க வந்து கூட்டம் அப்படின்னா நீங்க அதுல பார்த்தாவே இன்றைய இளைய தலைமுறையினர் வந்து அன்னைக்கு நம்ம கமலஹாசன் வந்தப்பையும் அளவில்லாத கூட்டம் தான், விஜயகாந்த் வந்தப்பையும் அளவில்லாத கூட்டம் தான். இவருக்கும் கூட்டம் வருது. ஆனா என் வயசுல உள்ளவங்களோ இல்ல உங்களுக்கு இந்த அரசியல் பார்வை உள்ள கூட்டத்தை நீங்க பார்க்க சொல்லுங்க, எங்கேயாவது பார்க்க சொல்லுங்க, இருக்க. அதனால இது வந்து ஒரு ஆர்வக்கோளாறுல கூட்டுற கூட்டம். இன்னொன்னு வந்து இவர் வந்து ஏசி ரூமுக்குள்ளேயே இருந்தவர். அப்படி ஏறுனா டெல்லிக்கு போனா கூட சிங்கிளா பிளைட் போனாங்கன்னா, 4 கமர்ஷியல் பிளைட்ல போனா கூட கொஞ்சம் கசகசான்னு இருக்குன்னு தனி பிளைட்ல போறவர். அப்படி இருக்கிறவரு இங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கசங்கிய. இன்னைக்கு என்னதான் நம்ம திமுகவை இது சொன்னா கூட, கலைஞரா இருக்கட்டும் நம்ம ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், அது வெள்ள நிவாரணமாக இருந்தாலும் எதா இருந்தாலும் டக்குன்னு கோட்டை போட்டு கீழே இறங்கி கொடையை பிடிச்சிட்டு வந்துருவாங்க. ஆனா இவர் இந்த சாதாரண ஒரு மலைக்கு கூட வெளியே வரல. என்ன அதனால இவங்களுக்கு வந்து இது ஒரு மாயை. அதாவது ஆந்திரால வந்து இன்னைக்கு சிரஞ்சீவியை விட இவரை விட 3 மடங்கு கூட்டம் வந்தது, ஆனா ஜெயிச்சது கம்மி. அதனால இது வந்து ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு மாயை உருவாகும். இவருடைய இப்ப பேசுறது எல்லாமே தேர்தல் பிரச்சாரத்துல பேசுறது திமுகவா தாவேக்கான்னு தான் பேசுறாரு ஒழிய நீ என்ன செய்யுங்கிற ஒரு விஷயங்களை வந்து சொல்லல.
சொல்றேன்னு இருக்காரு. அவர் சொல்ற விஷயங்க தான். நீங்க என்னைக்கு அவர் வாயிலிருந்து யாரா இருந்தாலுங்க மது சப்ஜெக்ட்ல வந்து அவரு நான் வந்தால் மதுவிலக்கு அல்லாது இந்த ரெண்டுல தான் கதையே இருக்கு. அது வரைக்கும் நீ என்ன வேணாலும் பேசலாம். அவர் ஊழல் செஞ்சார், இவர் ஊழல் செஞ்சார். ஆனா அவரு போற பிரச்சாரங்கள் சொல்ல போதையை ஒழிப்பேன் அப்படின்றாருல. அப்படியெல்லாம் இல்ல சொல்லியிருக்கிறாரு. போதை பழக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிகமாயிருச்சு, நம்ம ஆட்சியில போதையே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க தேர்தல் அறிக்கையில எழுத்துப்பூர்வமா வரணும். எதா இருந்தாலும் அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறாங்க, எதா இருந்தாலும் ரைட்டிங்ல இருக்கணும். இப்ப இதே உங்களை திமுக போறதால நாங்க தேர்தல் அறிக்கையில சொல்லலைன்னு முடிச்சிட்டு இப்படி சமாளிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி இவர் நாங்க தெருவில் இப்ப சொல்லிட்டு வரலாம், எண்டுக்கு வரணும். எண்டு எங்க கையில தாங்க இருக்கு. நீ எங்க வேணாலும் சுத்து, எத்தனை எல்லாமே கூட்டம் போடுவாங்க, எல்லாம் எங்க ஆளு இருக்காங்கல்ல, எல்லாம் பார்ப்பான். தலைவன் என்ன சொல்றான், தலைவன் கடையை மூடுவாரா? இப்ப நாங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்களே, நான் 3 வருஷத்துக்குள்ள நாங்க வந்து 3 வருஷத்துக்குள்ள கட்டுப்படுத்துவோம், எங்க பிள்ளைகளை காப்பாத்துவோம்னு நான் இப்ப வெளிப்படையா சொல்றேன். வரமுறை கொண்டு வந்து குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் திறந்து ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரேன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி இப்ப அவரு தெளிவா சொல்லணும்ல. அவர் மது சப்ஜெக்ட் அவர் திறந்துட்டாருன்னா அப்பதான் அவருடைய அரசியல் களமே தீர்மானிக்கப்படும். சரி, அதனால அது வரைக்கும் யார் வேணாலும் பேசலாம், கூட்டம் கூடும். 2026 விஜய் ஆட்சி பிடிச்சிருவாரா? ஏன்னா அவர் சொல்றாரு, நான் ஆட்சி பிடிச்சிருவேன், நான் முதலமைச்சர் ஆயிருவேன் அப்படின்றாரு. ஆட்சி அவங்க ஆயா வேணா பிடிக்கலாம், ஆட்சி பிடிக்கிறது யார் வேணா கட்டி பிடிக்கலாம். வயசு 80 வயசான அந்த ஆட்சியை சொல்றீங்க, அந்த ஆட்சியை கட்டி பிடிக்கலாம். அந்த காலத்துல எம்ஜிஆர் கூட கட்டி பிடிச்சாரு. அவர் எம்ஜிஆர் காலத்துல பாத்தீங்கன்னா வயது முழுந்த பாட்டியே ஆட்சியை தான் கட்டி பிடிச்சிட்டு போஸ்ட் கொடுத்துருப்பாரு. அவ்வளவு பாசமா இருப்பார். அவரெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லாம் பாசமா இருப்பார். அது மாதிரி இவங்க வந்து யார் வேணாலும் ஆட்சியை பிடிக்கல. இப்ப ஏங்க வெளியே வந்தாதான் அந்த ஆட்சியை கூட இவர் வந்து பிடிக்க முடியும். அப்படி வெளியே வர மாட்டேங்க. வெளியில வர அந்த ஆட்சியை பிடிச்சி கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லக்கூட. கரூர்ல அங்க சம்பவம் நடந்தப்ப கூட கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்றது கூட வராம அவங்கள வர சொல்லி சொன்ன இவரு இங்க வந்து ஆட்சியை பிடிப்புங்கிறது வந்து கூட இருக்கிறது வந்து ஊழலை ஒழிப்புன்னு சொன்னீங்கன்னா கூட இருக்கிறவங்க எல்லாம் இப்ப வந்து சேர்றது எல்லாம் அதிமுகல 2003 கடையை திறந்தப்ப கூட இருந்த உங்களுக்கு செங்கோட்டையன் தான் கூட நிக்காரு. இன்னைக்கு கடைசியா போட சுப்பிரமணியில இருந்து இருக்கிறதெல்லாம் போகுது. அங்கிட்டு பாஜக இருந்தவங்க இப்ப அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தூய்மையான ஒரிஜினல் தமிழக வெற்றி கழகத்துல ரசிகர் மன்றம் வச்சு அவர் கூடயே இருந்த மாவட்ட தலைவர்கள் அப்படி ஆளுங்களை வச்சு ஒரு அரசியல் பண்ணானா நம்ம ஏத்துக்கிடலாம். இப்ப கூட இருக்கிறது எல்லாமே அதிமுகல இருந்தவங்க. நீ ஊழல் ஆச்சுங்க, அதிமுகலயும் ஊழல் இருந்திருக்கு, மதுக்கடை இருந்திருக்கு, இப்படி எல்லாமே இருக்கின்ற பொழுது இவரை வந்து நாங்க வந்து தூய்மையான ஆட்சி கொடுப்பேன்னா எப்படி கொடுக்க முடியும்? அதனால அது வாய்ப்பில்லை. இது தமிழக மக்கள் வந்து தெளிவாக சிந்திக்கக்கூடியவர். அதனால இவர் நினைக்கிற மாதிரி நான் ஆட்சியை பிடிக்குங்கிறதெல்லாம் வந்து அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. பல விஷயங்கள் இருக்கு. அதாவது 89ல வட மாநிலத்துல ஒரு சமுதாயம் கடுமையாக போராடிய பொழுது எம்ஜிஆர் காலத்தில் போராடிய பொழுது அதற்கு இடஒதுக்கீடு தந்தவர் கலைஞர். நீங்க மது விஷயத்துல மட்டும்தான் திமுக பின்தங்கி இருக்கின்றதே ஒழிய மற்றபடி நீங்க எந்த விஷயத்துல நீங்க எடுத்தாலும் மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில சுயாட்சியில அது விட்டு தரல. பிற்படுத்தப்பட்டவர் வந்து தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கையை உங்களுக்கு நீதி கட்சியினுடைய கொள்கைகளை உள்வாங்கி இன்னைக்கு அறநிலைத்துறையில இருந்து அத்தனையிலையும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் அனைவருக்கும் அங்க இட ஒதுக்கீடு. அனைத்து சமுதாயம் அதாவது திராவிட கட்சிகள் அந்த திராவிடம் என்று சொல்லக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் நீக்கமறை அதிகார பகிர்வுகளை தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா வழியில. அதனால இதெல்லாம் இருக்கு. இதுல அவர்களுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு அவர்களுக்கு ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு தாக்கத்தை ஒரு எதிர்ப்பை உருவாக்கக்கூடியதுன்னா அது மது சப்ஜெக்ட் மட்டும்தான். மற்றபடி நீங்க எதில் எடுத்தாலும் திமுக வந்து அடிச்சுக்கிட கிடையாது. சரி, 2026 தாவேக்காவை எதிர்த்து மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் போராடுமா? அதான் சொல்றேன்ல, இந்த 2026 தேர்தல் இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏன் ஒருவேளை உங்களுக்கு கூட்டணியில் இடம் தரல, தாவேக்கா கூட்டணியில் இடம் தரல அப்படின்னா நீங்க தாவேக்காவை எதிர்த்து போட்டி போடுவீங்களா? தான் நிச்சயமாக போட்டி விடா. ஏங்க எங்க கொள்கையை ஏத்துக்கிடாம இருந்தா நாங்க என்னங்க பண்றது? நாங்க அதாவது இத்தனை ஆண்டு காலம் அமைதியா இருந்தவங்க இன்னைக்கு
பகுத்தறிவோடு நாங்க பாட்டில் பிரியர்கள் வெளியில வருவாங்க. எங்களுக்கு தாவேக்கா என்ன யாரா இருந்தா என்ன? ஏன்னா தாவேக்கா ஆட்சியில அதிகாரத்துல பங்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்சியில அதிகாரத்துல பங்கு தரும். அப்ப நீங்க உங்களை சேர்த்துக்கணுமா வேணாமான்னு அவங்க தானே முடிவு பண்ணணும். அதுதான் முடிவு பண்ணட்டும். அப்படி முடிவு பண்ணலன்னா கண்டிப்பா ஏத்து நிக்கிறதுல உறுதியா இருக்கும். அதுல எல்லாம் மாற்றம். ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கொடுத்தா உங்களுடைய நடவடிக்கை என்னையா இருக்கும்? நீங்க என்ன மினிஸ்டரா போவீங்க? எங்க மதுவிலக்குத்துறை மினிஸ்டரா முதல்ல கூப்பிடுறதுக்கு தைரியம் வரட்டும். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, ஏங்க இல்ல விஜய் அவர்கள் உங்களை கூட்டணிக்கு கூப்பிட்டாரு. 2026 விஜய் கட்சி ஆட்சியை பிடிச்சிருது. ஆட்சி பிடிக்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரி மினிஸ்டர் வேணும்? மதுவிலக்கு ஆய்வுத்துறை மினிஸ்டர் உங்களுக்கு கொடுத்தா நீங்க எப்படி டெவலப் பண்ணுவீங்களா? எப்படி? இல்ல நான் 3 வருஷத்துல கம்மி பண்ணனேன் அதே மாதிரி கம்மி பண்ணிடுவீங்களா? ஏங்க இது புரிந்துணர்வு, அதாவது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். நீங்க சொல்ற மாதிரி கூப்பிடட்டும், பிறகு எங்க 2 பேருக்குள்ளான கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும்ல. அவர் வேலை வச்சு இது மாதிரி எல்லாம் நடந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் எப்படி நீங்க கூட்டணி ஆட்சிங்கன்ற பொழுது எல்லா என்ன மாதிரி 4 கட்சிக்காரங்க துறையில இருப்பாங்க. எங்க சுத்தினாலும் எந்த கட்சி வந்தாலும் 118 எம்எல்ஏக்கள் எடுக்கக்கூடிய. நீங்க வந்தீங்கன்னா முழுசா நீக்க முடியாது. 3 வருஷத்துல நீக்கிறேன். நீங்க எப்படி நீங்க மதுவிலக்குக்கு மினிஸ்டர் ஆயிட்டீங்கன்னா அதை நீங்க இது பண்ணிடலாமே. அது எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு முத்துசாமி ஐயா நினைச்சா மது கடையில 3 கழித்து போட்ட முடியுமா? அவங்க நினைச்சா பண்ணிடலாம். யாரு? திமுக நினைச்சா பண்ணலாம். ஐயா நீங்க சொன்னீங்களா? அதுக்குதாங்க நான் கேக்குறேன். ஏங்க நான் தான் சொல்றேன்ல, நான் முதல்வர் ஆனாலும் நீங்க கேட்டீங்கன்னா நீங்க அதை சொல்லலாம். நான் அங்க போய் ஒரு அமைச்சர் ஆனாலும் நான் என்ன பண்ண முடியும்? போராடுங்க. எதுக்கு எதிர்த்து போராடுங்க. இது மாதிரி மதுவிலக்கு நான் 3 வருஷத்துக்கு கொண்டு வரேன். எங்களுடைய கொள்கை அதுவாதான் இருக்கு. இப்ப பேச்சுவார்த்தை நான் என்ன சொல்றேன்னா, அத கூட்டணி நீங்களும் ஒரு சாதாரண அரசியல்வாதி பேசிட்டு தானே சொல்ல போறோம். நீங்க அதையும் கண்ணால பார்க்கத்தானே போறீங்க. அப்படி அவர்கள் அழைத்து பேசினால் எங்களுடைய கொள்கையை சொல்லிட்டு தானே உள்ள போவோம். விஜயும் சிஎம் ஆக போறதில்ல, நீங்களும் மினிஸ்டர் ஆக போறதில்ல. ஆனா உங்களுடைய கொள்கையை செயல்படுத்த போறது. விஜய் சிஎம் ஆகிறாரா இல்லையாங்க? செல்லப்பாண்டியன் கோட்டர் உள்ள வரை இந்த கொடியோடு இந்த துண்டோடு தமிழ்நாட்டில் இருப்பான். என்னுடைய கொள்கை நிலைத்து நிற்கும். பார்க்கலாம் ஐயா. 2026 என்ன மாதிரி முடிய போகுது, யாருக்கு ஆதரவா இருக்க போகுது, யாருக்கு பாதகமா இருக்க போகுது. எங்களுடைய இணைஞ்சு நாங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.